பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த முதல்ல நம்ம பேசணும், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே தேவனை தரிசிக்க முடியும். அது ஒரு வகையான தரிசனம். ஆனால் நித்தியமாக நான் தேவனை தரிசிப்பதற்கான ஒரு நாள் வரும். எப்போ? பரலோக ராஜ்யத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, இயேசுடைய வருகையின் போது நான் என்ன பண்ணுவேன், நித்தியமாக நான் தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு காலம் என்று ஒன்று உண்டு. அப்போ அந்த நாட்களிலே நான் தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், தேவ சமூகத்துல நான் நிற்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, நான் அந்த பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்திற்கு முன்பாக நான் நிற்க வேண்டும், தேவனை நான் தரிசிக்க வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் இயேசுடைய 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பரலோக ராஜ்யத்திலே தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று நமக்கு சொல்கிறது. ஆமென். அல்லேலூயா.